இந்த பிரச்சனையில இருந்து நீதாம்மா காப்பாத்தணும். மனோஜுக்கு வியாபாரத்திலயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வேணும். ஆமா, அவன் எங்க? ரெடி ஆயிட்டு இருக்காரு ஆண்டி. இத வந்துருவார். என்ன ப்ரோ சிரிக்கிறீங்க? அதெல்லாம் சரியா தான் கட்டியிருக்கேன். சூடா இருக்கும்ல, அதுக்காக ஐஸ் கியூப் போட்டு கொடுக்க முடியுமா? என்ன யாராவது பார்த்தாங்கன்னா என்ன என்னடா நினைப்பாங்க? ஆண்டி, நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? சூடுதுரா. உடனே நீ பாட்டுக்கு ஓடுற. நடந்து மெதுவா 3 சுத்து சுத்தணும். டேய் ஓடாதடா. இரியா, மெதுவா போ. ஏன் இருக்கிற வரைக்கும் வச்சுக்கணும். இது வேறயா? டேய் என்னடா? ரொம்ப அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. ஐயோ அம்மா. ஆண்டி, இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஆண்டி, பொறுத்துக்கோங்க. மீனா, இதெல்லாம் சொல்லணும் மீனா. வாழ்க்கையில ஒரு புது ஆரம்பம்ல. நல்ல விஷயம் தானே. குடுமா. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. வா. ஆமா, எங்கம்மா என்னமோ உழுக்கு தெரியுது. படம் பிடிச்சப்போ ஏங்க, அதெல்லாம் எதுக்குங்க? இந்த கோலத்துல இருக்கிறான். என்னங்க 2 பேருமே? எனக்கும் ஒண்ணும் வீடியோ புரியல. எடுத்து வைப்போம். பாத்து ப்ரோ. ஏன் ப்ரோ ஏன் நின்னு? ஏங்க, நேத்து கூட விரதம் இருக்கும்னு சொன்னாங்கல்ல. சரி, அவங்க எதுக்கு இப்ப நீங்க வீடியோ எடுத்தீங்க? அப்பாட கேட்ட என்னைய பண்ண போற? அம்மா 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 அம்மா, கொஞ்ச நேரம் சட்டியை கீழே மனோஜ், வாரோ இனி. வேண்டாங்க. அப்போ வேலைக்கு சேர்ந்துட்டீங்களாப்பா? 2 வாரத்துல. அங்கிள், அப்பா பா பா எல்லாம் சிரிக்க போறப்பா, அதுக்கு நான் கேரண்டி. ஏண்டா அப்பா கிச்சு கிச்சு முட்ட போறியா? இவர்தான் பெருசு பண்ணிட்டு இருக்காரு. நீ வீடியோ போட்டாலே வா, ஏதோ காமெடின்னு சொல்றேன். இங்க வா. காமெடி இன்னும் டபுளா இருக்கும். அப்பா, அம்மாவை கூப்பிட்டு நீ உட்கார சொன்னாதான் நான் போடுவேன். இங்க படமா ஓட போகுது. இப்ப எல்லாரும் ஓ வேப்பல எல்லாம் கட்டிருக்கேன், நல்லா பாரு. வேண்டுதலுக்காக பண்ணணும். ஆமா, சாமி விஷயத்தை கிண்டல் பண்ண. உங்க ஹஸ்பண்டோட கெட்டப். விஜயா, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு? செய்வினையா? அதாவது புரியுற மாதிரி சொல்றா. ஒரு நாள் என் மந்துச்சு வைப்பாங்க அப்படின்னு. டேய், ஒருத்தன் சொன்னா அப்படியே நம்பிருவியா? காமெடியா இருக்கு. எவனோ செய்வனை வச்சிருக்கான். நான் கூட நம்பல. ஆனா அன்னைக்கு ஃபேன் கண்டி தலைமையில. என்னம்மா இது? இதெல்லாமா நம்புவீங்க? ஒரு ஆளை அழிக்கிறதுக்கு 3 முட்டை போதும்னா? கரெக்ட் மாமா. என்னடி கிண்டலா? ஏ மனோஜ், உனக்கு எல்லாத்துலயுமே இருக்கு. எது முட்டை சக்தியா? இருக்குதுன்னா அது தெய்வ சக்தி தான். அத நம்பினா போதும். கரெக்ட். அவன் வளர்ச்சி பிடிக்காம தான் யாரோ இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. இனிமே
ஏய் நீ இங்க என்ன பண்ற? சார் நேத்து என்ன? அன்னைக்கு நம்ம ஷோரூம் வெளியே முட்டை இருந்ததுல, அப்படியா? யார் வச்சா? சார் நம்ம ஷோரூம் பக்கத்துல ஒரு ஏடிஎம் இருக்குல்ல சார், அதுல அவர் பேரன் கூட வீட்டுக்கு முட்டை வாங்கிட்டு போகும்போது மழை நின்னதும் முட்டை அதனால இன்னைக்கு வந்து அந்த முட்டையை பாத்தீங்களான்னு கேட்டாரு. மத்தபடி அது சாதா அமைஞ்சிருக்கு. ரோஹிணியும் உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணுதான். அது அந்த மாமா வராரு, உன்னை பார்க்கறதுக்கோசரம் வராரா இல்ல வேற ஏதாவது விஷயமா வராரா? தெரியல சிவா, அது எனக்கும் தெரியல. வந்திருக்கேன், வந்து பார்க்கட்டுமா வேணாமான்னு சொல்லி கேட்டார். நான் இருங்க நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எதுவுமே சொல்லவே இல்லை, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்தால் நீங்கள் என்ன எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டீங்க. எப்படியோ தயங்கி உங்ககிட்ட விஷயத்தையும் சொல்லிட்டேன், நீங்களும் வர சொல்லிட்டீங்க. அவர் வந்தால் தான் சிவா என்ன ஏதுன்னு தெரியும். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வர சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொல்லிட்டேனே, அவர் இல்லைன்னா எனக்கு இந்த தேவதை கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால அவர் நான் எப்பயுமே எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் வேறு சும்மா இருங்க. யார் முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க. எப்போ பார்த்தாலும் தேவதை அது இது பொக்கிஷன்னு சொல்லிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன உங்களுக்கு செஞ்சிட்டேன் சொல்லுங்கள்? எதுவுமே நான் உங்களுக்கு செய்ய கிடையாது. நீங்கள் தான் எல்லாமே எனக்கு ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு நகை முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாங்க தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் எல்லாமே நீங்கள் தான் நல்லா பண்ணுறீங்க. இதில் ஏன் நீங்கள் பொக்கிஷன் கேட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், நீங்களும் ஸ்ரீயும். பத்தியா, நீ எப்படி பேச்சுக்கு நான் சொன்னவொன்னே அப்படியே என்னைய சொல்லிட்டேன். சும்மா தானே சொல்கிற? இல்லை சிவா, நான் சும்மாலாம் சொல்லலை. உண்மையாகவுமே நீங்கள் எனக்கு கிடைச்ச பொக்கிஷன் தான். இல்லைன்னா என்ன சொல்கிறது, நான் யாருக்கு தெரியுமா நன்றி சொல்லணும்? அந்த மதிக்கு தான் சொல்லணும். அவள் விட்டுட்டு போகல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டோ, இந்த மாதிரி ஒரு குடும்பம், இந்த மாதிரி ஒரு குழந்தை எனக்கு கிடச்சிருக்குமா சொல்லுங்கள்? இந்த நல்ல நேரத்தில் போய் எதுக்கு அவளை பற்றி பேசுகிற? அவளை பற்றிலாம் பேசவே பேசாது. இல்லை நான் அவங்கள பற்றி பேசலை, நான் சொன்னேன் அவ்வளோதான். நீங்கள் சொன்னீங்கல்ல எங்கள் மாமாவை பற்றி, நீங்கள் கேட்டீங்கல்ல நான் சும்மா தான் சொல்கிறேன் அப்படின்னு. நான் சும்மா சொல்லலை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அவங்க விட்டுட்டு போனனால தான் நீங்கள் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. அத்தைக்கு தெரியுமா உங்கள் மாமா வந்திருக்கிறது? தெரியல சிவா, அம்மாவுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அம்மா முன்னாடி போனால் அம்மா அவ்வளோதான், மாமாவை பேசியே கொன்னே போட்டுருவாங்க. மாமா இப்போதைக்கு அங்கே போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். சரி வா, டைம் ஆச்சு, போய் தூங்கலாம். இல்லை நீங்கள் போங்க சிவா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். அப்போ நானும் இங்கே இருக்கேன், இங்கே ரொமான்ஸ் பண்ணலாமா? சீ, இதுக்கு தான் கூப்பிட்றீங்களா? நான் வரல, நீங்கள் போங்க. நீ வரலையா? நீ வரலனா நான் அவனை தூக்கிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். அச்சோ, பாப்பாலாம் இருக்கா, அத்தை மாமா இருக்காங்க, சும்மா இருங்க. நீங்கள் பாட்டுக்கு விளையாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு. விளையாட்டுக்கு சொல்கிறேனா? சீரியஸாக தான் சொல்கிறேன், வா. நீங்கள் போங்க சிவா, நான் வரேன். இது சொன்னால் சரிப்பட்டு வராது, தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். சரியான ஆளு நீங்கள்.